தனது கம்பீரமான தமிழ் பேச்சால் அரங்கையே அமைதிப்படுத்தி அரங்கம் அதிர கைத்தட்டு வாங்கிய 8ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி. சுவையறிவு, நுகர்வறிவு, கண்ணறிவு, செவியறிவு, பகுத்தறிவு என ஒன்றன் மேல் ஒன்றாக அறிவு நிலைகள் அடுக்கி வரப்பெற்று உலகில் உயிரினங்கள் வந்து பிறப்பெடுக்கின்றன என்கிறார் தொல்காப்பியர். இவற்றில் ஒட்டுமொத்த 6 அறிவையும் கொண்டு உலகை கட்டியாள பிறந்தவனை மனிதன். மனிதன் படைத்த நாகரீக கருவிகளுள் ஆக சிறந்தது மொழி. மொழியிலேயே நாகரீக வளர்ச்சியே இல்லை என்கிறார் டாக்டர் மு. வரதராசனார். எனில் அறிவு வளர்ச்சியின் அடிப்படையாய் திகழ்வது மொழியறிவே ஆகும். எழுத்து, சொல், வாக்கியம் என்பவற்றை கொண்டு தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்ட மொழியை அமைத்தான் மனிதன். அத்தகைய மொழியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அறிவு கலைகள் உலகில் வளர்ச்சி பெற்று வளர்ந்து வந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த கொத்திமங்கலம் ஊராட்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கலந்து கொண்டு முகாமில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவம், அறிவியல், விவசாயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த கண்காட்சிகளை பார்வையிட்ட பிறகு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக திருக்கழுங்குன்றம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி திரிபா அறிவே அழகு என்ற தலைப்பில் தனது கம்பீர தமிழ் பேச்சால் அரங்கே அமைதிப்படுத்தி புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் வரவேற்புரை வழங்கியதைக் கண்டு மாவட்ட ஆட்சியர் உட்பட பொதுமக்களும் அரங்கம் அதிர கைத்தட்டுகளை வழங்கி மாணவியை பாராட்டினர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் சார் ஆட்சியர் மாணவிக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மனுநீதி நாள் முகாமில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா, இருளர் குடியிருப்போர் நலவாரிய அட்டை, காது கேளாதோருக்கு செவி வழி இயந்திரம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகம், விவசாயிகளுக்கு விசை தெளிப்பான் மற்றும் வயலுக்கு தேவையான இயற்கை வகை உரங்கள் போன்ற அரசு சார்ந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.